பீதா மாதா ததை அக்னி. அக்னி அக்னினா என்ன? இவள்லாம் க்ஷத்ரியாளா இருந்தாலும் அக்னிஹோத்திரம் பண்ணணும். ராவணன் அக்னிஹோத்திரம் பண்ணானா? ராவணன் பிராமணன் தான் பண்ணானா? பண்ணான். ஏன்னா யுத்த காண்டத்தை நன்னா படிங்க ராமாயணத்தில். விபீஷணன் முதல்ல மறுக்கிறான், நான் எங்கள் அண்ணாவுக்கு அந்திம சம்ஸ்காரம் பண்ண மாட்டேங்கிறான். அப்போ ராமர் சொல்கிறார், நான் வர வழி முழுக்க தர்மத்துக்கே காரியம் பண்ணின்னு வரேன். ஜட்டாயுவுக்கு பண்ணேன், கபந்தனுக்கு பண்ணேன், சேர்த்து உங்கள் அண்ணாக்கும் சேர்த்து பண்ணிடுறேன். மரணாந்தானி வைராணி, ஒருத்தர் செத்து போயிட்டா அதுக்கு மேலே விரோதம் கொண்டாடக்கூடாது விபீஷணா, பண்ணு. அப்போ ஒரு வார்த்தை சொல்கிறார், விபீஷணா போய் ராவணன் பண்ணி கொண்டிருந்த அக்னிஹோத்திரத்தை முடிச்சுட்டு அந்த அக்னியை எடுத்துன்னு வா. அக்னிஹோத்திரத்தை முடிக்கிறதுன்னு ஒரு காரியம் உண்டு. எப்படின்னா, இப்போ சில பேர் இப்போ வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பேன், நிறைய சன்னியாசிகள் கிரகஸ்தாசிரமத்திலே தான் சன்னியாசத்துக்கு வருவா. கிரகஸ்தாசிரமத்திலேன்னு வரும்போது அவள் அக்னிஹோத்திரியாக இருக்கும்போது சன்னியாசாசிரமம் பண்ணுறதுக்கு முன்னாடி அக்னிஹோத்திரத்தை முடிக்கணும். அது ஒரு பெரிய காரியம். யூ ஹவ் டு கிவ் ஃபேர்வெல் டு த அக்னி. போயிட்டு வாப்பா நமஸ்காரம் சொல்லி அனுப்பணும். அது பெரிய ஃபேர்வெல். அந்த அக்னியில் தான் அவருக்கு அந்திம சம்ஸ்காரம் பண்ணணும். அதனால் அக்னிஹோத்திரம்ங்கிறது ரொம்ப முக்கியம். அதனால தான் அந்த அக்னிஹோத்திரத்தை அரணியில் வைக்கணுங்கிறதுக்காக விராட்ட பர்வா முழுக்க அவர் ஷாமி மரத்துக்கிட்ட கொண்டு வைப்பார். ஏன்னா ஷாமி விருட்சத்துக்குள்ளே நெருப்பு இருக்குதுன்னு ஒரு நம்பிக்கை. சரி, இப்போ இப்படி நிறைய விஷயம் இருக்குது சொல்கிறதுக்கு, டக்குன்னு முடிச்சுடுறேன். மாதா பிதா ததைவாக்னிஹி குருஹு. குரு மேலே உனக்கு நம்பிக்கை இருக்கா? தௌமியர் மேலே இருக்கா? ஆத்மா ச பஞ்சமஹா. ஆத்மா எந்த வயசாக இருந்தாலும் எந்த நாளாக இருந்தாலும் ஒரு 2 செகண்ட்ஸ் நம்ம ஆத்ம சிந்தனத்துக்காக ஒதுக்கி வைங்க. இந்த ஆத்மா பெருமாளுடையது அப்படிங்கிறத, இந்த ஜீவாத்மா பரமாத்மாவோட சொத்து அப்படிங்கிறத அப்பப்போ நினச்சி பார்க்கணும்பா. அது நினச்சி பார்த்தா இன்னைக்காவது ஒரு நாள் நமக்கு ஞானம் பிறக்கும், சாட்சாத்காரம்னு வரும். இதை அஞ்ச பண்றேளா அப்படின்னு இந்த அரிஷ்டசேனன்கிற மகரிஷி கேட்கிறார். பீதா மாதா ததைவாக்னிர் குருராத்மா ச பஞ்சமஹ யஸ்யைஸ்தே பூஜிதா பார்த்த தஸ்யா லோகா உபௌஜிதோ. யஸ்யைஸ்தே பூஜிதா பார்த்த, அந்த ரிஷி கேட்கிறார் யாரை பார்த்து? யுதிஷ்டனை பார்த்து. பார்த்தன்னு வருதே. யுதிஷ்ட 5 பேர்ல முதல் 3 பேர் பார்த்தாள் தான். ஏன்னா பிருத்தாவான குந்திக்கு பிறந்தவர்கள். ஆனால் நமக்கு வேர்ல்ட் ஃபேமஸ் ஆனது அர்ஜுனன் தான் இல்லையா? ஜெயந்திங்கிறது என்ன? வாட் இஸ் ஜெயந்தி? எங்களுக்கு வடா சப்ளை பண்ணுறா ஒரு மாமி சென்னையில், ஜெயந்தின்னு பேர். ஜெயந்தினா யார்? ஜன்மம், பிறக்கிறது, அப்படி தானே? காந்தி ஜெயந்தி, அம்பேத்கர் ஜெயந்தி, ராகுல் ஜெயந்தி இல்லை, இன்னும் கொண்டாடலை, இன்னும் கொண்டாட ஆரம்பிச்சிடுவோம். ராகுல் ஜெயந்தி, கிருஷ்ண ஜெயந்தி. ஜெயந்தினா பர்த்டேன்னு தானே நம்ம வச்சுட்டு இருக்கோம். ஆனால் ஜோதிஷ்ய சாஸ்திரத்தில் ஜெயந்தினா பர்த்டே கிடையாது. இட் இஸ் த மீட்டிங் அப் ஆஃப் த ரோஹிணி ஸ்டார். ரோஹிணின்னு ஒரு கான்ஸ்டலேஷன் இருக்கு இல்லையா, நட்சத்திரம். ரோஹிணி நட்சத்திரம் அஷ்டமி திதியோட கிருஷ்ண பட்சத்தில் ஆவணி மாசத்தில் வந்துடுத்தான அந்த பர்டிகுலர் முகூர்த்தத்துக்கு ஜெயந்தின்னு பேர். ஆவணி மாசமாக இருக்கணும், மார்கழியாக இருக்கக்கூடாது, ஆவணியாக இருக்கணும். கிருஷ்ணபக்ஷமாக இருக்கணும், சுக்லபக்ஷமாக இருக்கக்கூடாது. அஷ்டமியாக இருக்கணும், நவமியோ தசமியாவோ இருக்கக்கூடாது. ரோஹிணியாக இருக்கணும், விஷாக்காவோ ரேவதியாவோ இருக்கக்கூடாது. இந்த 4 சேர்ந்து தான் அதுக்கு ஜெயந்தின்னு பேர். அப்படின்னா இந்த ஜெயந்திங்கிறது யாருக்கு மட்டும் பொருந்தும்? கிருஷ்ணர் மட்டும். ஆனால் அந்த ஜெயந்தியை நம்ம எல்லோருக்கும் போடுறோம். நரசிம்ம ஜெயந்தி, வாமன ஜெயந்தி, அம்பேத்கர் ஜெயந்தி, காந்தி ஜெயந்தி. அந்த மாதிரி பார்த்தங்கிறது இவா 3 பேருக்கும் பொருந்தினாலும் பொதுவாக பார்த்தனா அர்ஜுனன். இந்த இடத்துல அர்ஜுனன் இல்லை, அவர் இன்னும் தேவலோகத்தில் இருக்கார், இன்னும் அப்ராட்லேருந்து அவர் வரல. அதனால் இப்போ யுதிஷ்டனை தான் குறிக்கும். பூஜிதா பார்த்த தஸ்யா லோகா உபௌஜிதோ. அப்போ அந்த அரிஷ்டசேனன் சொல்கிறார், இவள்லாம் பதரிநாத் கிட்ட தானே இருக்கா. போகிற வழியில் கந்தமாதனம்னு ஒரு பர்வதம், அந்த கந்தமாதனத்திலேருந்து சொல்கிறா, உபாசீனஸ்ய தனதம். தனதன், தனத்துக்கு அதிபதி யார் அவர்? தும்புருஹு பர்வசந்திஷு. ஹேப்பா யுதிஷ்டிரா, அப்பப்போ குவைட்டாக இருக்கும்போது உனக்கு சத்தம் கேட்கும்னா. என்ன சத்தம்னா, தும்புருக்கள் தனதனான குபேரனை பஜிக்கிறாளாம், பூஜிக்கிறாளாம், அது கேட்கும்னா. நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம் தெரியல, தீபாவளி அன்னிலேருந்து நட சாத்திடுவா பத்ரிகாசிரமத்தில். அக்ஷய திருத்தியை அன்றைக்கி தான் திறப்பா. குளிர்காலம் அப்படியே ஜிலு ஜிலு ஜிலுங்கும்.
ஆனால் அங்கே இருக்கக்கூடிய ஆர்மி மென்லாம் சொல்லுவான்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். அப்படி இரவு வேளையில் மணி அடிக்கிற சத்தம் பத்ரிகாசிரமத்தில் கேட்குமோ. ஏன்னா தேவர்கள்லாம் அந்த சமயத்தில் வந்து பூஜை பண்ணுறான் பாருங்க. அதே இடத்த தான் சொல்கிறார். கீதா கீதசாமஸ்வனஸ்தாத ஸ்ரூயதே கந்தமாதனே. கந்தமாதனத்தில் சாமகானம் கேட்குமா. இந்த தும்புருக்கள் வந்து தனதனான குபேரனை பூஜை பண்ணுறது. அடுத்தா இந்த ரிஷி வந்தார். அடுத்தது கடோத்கச்சன் இருக்கான். யார்? பீமனுக்கும் ஹிடிம்பைக்கும் பிறந்தவர். அவன் கூடவே இருக்கான், அப்பப்போ அப்பாவோடையே இருக்கான். அப்பப்போ ட்ரைனிங்காக கொடுக்குறாரு. கடோத்கச்சனுக்கு முடியே வளராது, எப்போவுமே பால்டவன். அதனால் இந்து லேக்காலாம் பொருந்தாதவனுக்கு. அதனால் இந்த கடோத்கச்சன் என்ன சொல்லிட்டான், போர் அடிக்கிறதுப்பா, ஐ வில் கோ பேக். எனக்கு ராட்சசாலாம் அங்கே அட்டூழியம் பண்ணிட்டுப்பா, அவளோட இருந்து நீங்கள் ரொம்ப சாத்விகாலாக இருக்கேள், எப்போ பார்த்தாலும் சத்விஷயமே பேசிட்டு இருக்கேள், எனக்கு போர் அடிக்குதுன்னு சொல்லிட்டு அவன் கிளம்பி போயிட்டான். ஒரு நாள் என்னாச்சு, சுபர்ணன்கிற கருடன் என்ன பண்ணார், பாம்போட பறந்துட்டு இருக்கார். அந்த பாம்பு ஒரு மலையின் உச்சியில் 5 வர்ணங்களோடு கூடிய ஒரு புஷ்பத்தை சாப்பிட்டுன்னு இருக்கு. சாப்பிட போகிறது, நுனியை எடுத்து இனிமேல் சாப்பிட போகுது. அந்த சமயத்தில் கருடன் அந்த பாம்பை தூக்கின்னு போயிட்டார். பயத்தில் அந்த பாம்பு ஆறு திறந்து அந்த புஷ்பத்தை கீழே விட்டுடுச்சு. அந்த புஷ்பம் டபால்னு திரௌபதி தலையில் பட்டுது. எனக்கு இந்த புஷ்பமும் வேணும்னு விட்டான். ஆச்சா, இப்போ யார் கிளம்புவா? பீமன் தான். இந்த பூ பறிக்கிற வேலையெல்லாம் அவர் தான், ஃப்ளவர் மார்க்கெட்லாம் அவர் தான். அவர் போயின்னு இருக்கார். அவர் போகும்போது என்ன எடுத்து ஒரு இடத்துல அவ்வளவு இந்த பஞ்சவரண புஷ்பங்கள்லாம் இருக்குது. இந்த கிளியிலேயே பஞ்சவரண கிளின்னு ஒன்று உண்டு. அந்த மாதிரி பஞ்சவரண புஷ்பத்தை பறிக்கலாம்னு போனால் மணிமான் அப்படின்னு ஒருத்தன் தடுத்துட்டான். யூ கேன் நாட் பிளக் ஃப்ளவர்ஸ். அப்போ கேட்டார் பீமன், இது ஒன்றும் ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டி கிடையாது, பப்ளிக் ப்ராப்பர்ட்டி, யார் வேணாலும் எடுத்துக்கலாம். மணிமான் ஒத்துக்கல. மணிமானுக்கும் பீமனுக்கும் ஒரே சண்டை. மணிமானை அடிச்சுவிட்டார் பீமன். எடுத்தா இப்போ பீமன் அடிக்கும்போது மற்ற யக்ஷால் ராட்சசால்லாம் வந்தா அவளையும் அடிச்சுவிட்டார். ஒரே டெட் பாடியாக இருக்குது. யுதிஷ்டன் அந்த இடத்துக்கு வந்துட்டார். பீமா, நான் அவங்ககிட்ட சொல்லியிருக்கேன், வந்த இடத்தெல்லாம் எல்லாரையும் அடித்து கொண்டு துவம்சம் பண்ணிடுறியடா பீமா, வாட் இஸ் திஸ், பண்ணப்படாது. சாஹசாத்யதிவா மோஹாத் பீம பாபமிதம் கிருதம் நைதத்தே சதிருஷம் வீர முனேரிவ மிருஷாவதா. இதெல்லாம் மன்றத்துக்குள்ள குபேரனுக்கு நியூஸ் போயிடுது. ஏன்னா குபேரனுடைய க்ளோசஸ்ட் ஃப்ரெண்டு தான் இந்த மணிமான் போயிட்டான்னு. குபேரனுக்கு முதல்ல கோபம் வந்தது. அப்புறம் இல்லை தேவையில்லை, மணிமான் போனதே தேவையில்லைன்னார். ஏன்னா ஒரு காலத்தில் என்ன ஆயிடுத்து, இந்த மணிமான் வந்து சின்ன வயசில் இருக்கும்போது அகஸ்தியர் மேலே எச்ச துப்பிட்டான். என்னெல்லாம் பண்ணியிருக்கா பாருங்க அந்த காலத்தில். இது இந்த காலமே தேவையில்லை போல இருக்குது. அதனால் அப்படி துப்பும்போது அகஸ்தியர் சாபம் கொடுத்துட்டார். ஒரு நாள் நீ ஒரு பெருத்த வீரன் கையால் மரிப்பாய். தஸ்மாத் சகைபி சைன்யஸ்தே வதம் பிராப்ஸ்யதி மானுஷாத் த்வம் சாப்யேபி ஹர்தை சைன்யே க்லேஷம் பிராப்யேஹ துர்மதிஹி தமேவ மானுஷம் திருஷ்ட்வா கில்பிஷா விப்ரமோக்ஷசே. அப்போது குபேரன் நினச்சா தேவலை, இந்த மணிமானுக்கு அகஸ்தியர் கொடுத்த சாபம் இன்றுதான் பலித்தது போலும், பீமன் கொன்று விட்டாரேன்னு அந்த இடத்துக்கு போனார். குபேரன் வந்து பீமனை புகழறார். அப்பா, தர்மத்துக்கு சாட்சாத் ஸ்வரூபமாக இருக்கக்கூடிய யுதிஷ்டிரன் இருக்கச் செய்தே, வாயு பகவானின் அம்சம் பெற்ற பீமன் இருக்கச் செய்தே, இந்திரனினுடைய வலிமை பெற்ற அர்ஜுனன் இருக்கச் செய்தே, அஸ்வினி குமாராளுடைய அனுகிரகம் பெற்ற நகுல சகதேவாள் இருக்கச் செய்தே, எனக்கு என்ன பயம்? நான் இருக்கும்போது உங்களுக்கு என்ன பயம்? யதா ஜிஷ்ணுர் மகேந்திரஸ்ய யதா வாயோர் விருகோதரஹ தர்மஸ்ய த்வம் யதா தாத யோகோத்பன்னோ நிஜசுதஹ ஆத்மஜாவாத்மசம்பன்னௌ யமௌ சோபௌ யதாஸ்வினோ ரக்ஷஸ்யாத்வந்த்வமாபீஹ யூயம் சர்வே யுதிஷ்டிர அப்படின்னு யுதிஷ்டனுக்கு அனுகிரகம் பண்ணுறார். மறுபடியும் தௌமியர் வந்துட்டார். ஆயிடுத்தா, இப்போ தௌமியர் இவாளுடைய குலகுரு அவர் வந்துட்டார். தௌமியர் சொன்னார், லெட் அஸ் ஆல் கோ ஆன் அ வாக்பா, எல்லாரும் வாக்குக்கு போகலாம் அப்படின்னு. வாக்குக்கு போகும்போது மந்தர பர்வத்தத்தை காமிக்கிறார். இதான்ப்பா மந்தர பர்வதம். உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, நீங்கள்லாம் ஸ்கூல் சிலபஸில் படிக்கும்போது கூர்மாவதாரத்தை பற்றி படிச்சிருக்கேன். இந்த மலையை தான் யூஸ் பண்ண வடவரையை மத்தாக்கி, வடவரைனா மந்தரம், மந்தர மலையை மத்தா வச்சு தெரியுமா உங்களுக்கு? ஓ அதானா சுவாமி. அப்புறம் அடுத்தது மகா மேரு பர்வதத்தை காமிச்சா. மேரு பர்வதம் எப்படி இருக்கும்? மலை மாதிரி இருக்கும் சார். அது என்ன பெருசா? மேரு பர்வதம் எப்படி இருக்கும்னா ஞாபகம் வச்சுங்க. மேரு எப்படி இருக்கும் தெரியுமோ? பேஸ் வந்து டாப்பில் இருக்கும், டிப்பு வந்து கீழே இருக்கும். மலையை நீங்கள் ரிவர்ஸ் பண்ணி வச்சா எப்படி இருக்கும்? அதுதான் மேரு. அடுத்தா ஒரு பாயிண்ட், நான் 2013
ட்ரிஷூரில் பூங்குன்னத்தில் ராமர் கோவிலில் ஃபஸ்ட் ஃப்ளோரில் 4வது நாள் உபன்யாசம் பண்ணும்போது கிருஷ்ணாவதாரத்தை பற்றி இந்த விஷயம் சொன்னேன். அன்னைக்கு கேட்டவா பல பேர் முகங்களை பார்க்குறேன். நான் கேட்டலாம் ஞாபகம் இல்லை. கிருஷ்ணர் கோவர்தன பர்வதத்தை தூக்கினார். எப்படி தூக்கினார்னா கவிழ்த்து தூக்கினார். ஞாபகம் வச்சுங்கோ, இன்வெர்ட் பண்ணி தான் தூக்கினார். மேருகல்பேன்னு யாதவாபியுதயத்தில் தேசிகன் எடுக்கிறார், ஹரிவம்சத்துலேயும் அப்படி தான் எடுக்கிறார். மலையை நம்ம எப்படி தூக்கினதா சொல்கிறோம், பூம்புகார் ஹேண்டிகிராஃப்ட்ஸ்லாம் எப்படி பிடிக்கிறான், இப்படி தான் பிடிச்சார். பேஸ் இங்கே இருக்குது, டாப் இப்படி இருக்குது. அப்படி இல்லை, ரிவர்ஸ் பண்ணிட்டார். மலையை தூக்கினதோடு இல்லாமல் ரிவர்ஸ் வேறு பண்ணிட்டார். ஏன்னு கேட்டால் அப்போ தான் கீழே இருக்கக்கூடிய மாடுக்கும் கண்ணுக்குட்டிக்கும் புல்லு கிடைக்குமா இல்லையா. இப்படி தூக்கிட்டார்னா அது என்ன சாப்பிடும், இவா பண்ணிட்ட தேஞ்சாதித்தியா உட்காந்து சாப்பிட்டு இருக்கோம் மாடு. அதனால புல்லு கிடைக்கிறதுக்காக மேருகல்பே, மேரு மாதிரி தூக்கினார். அதனால இந்த தௌமியர் மந்தர பர்வதத்தை காமிச்சார், மேரு பர்வதத்தை காமிச்சார். காமிச்ச உடனே ரெண்டுத்துக்கு நடுவில் ஒரு கேப் ஆகாயத்தில் தெரிஞ்சுது. இவ பஞ்சபாண்டவாளுக்கு சொல்லிட்டு இருக்கார். அர்ஜுனன் வந்துட்டான், சொல்கிறார், அப்பா ஒரு கேப் தெரியறதான்னு தெரியுது, அந்த வழியாக போனாதான் வைகுண்டம்னு ஒரு இடம் இருக்கும். வைகுண்டத்தை டிஸ்கிரைப் பண்ணுறார். யமாஹு சர்வபூதானாம் பிரகிருதே பிரகிருதிம் த்ருவம் அநாதிநிதனம் தேவம் பிரபும் நாராயணம் பரம் பிரம்மண சதனா தஸ்ய பரம் ஸ்தானம் பிரகாசதே தேவா அபி ந பஷ்யந்தி சர்வதேஜோமயம் சுபம் அத்யர்கானலதீப்தம் தத் ஸ்தானம் விஷ்ணோர்மஹாத்மனः ஸ்வயைவ பிரபயா ராஜன் துஷ்பிரேக்ஷ்யம் தேவதானவைः பிராச்யாம் நாராயணஸ்தானம் மேராவதி விராஜதே யத்ர பூதேஸ்வரஸ்தாத சர்வ பிரகிருதிராத்மபூः பாசயன் சர்வபூதானி சுஸ்ரீயாபிவிராஜதே நாத்ர பிரம்ம ரிஷயஸ்தாத குத ஏவ மஹர்ஷயः प्राप्नुवन्ति गतिं ह्येतां यतीनां भावितात्मनां न तं ज्योतिषीं सर्वाणि प्राप्य भासन्ति पाण्डव स्वयं प्रभुरचिन्त्यात्मा तत्र ह्यति विराजते यतस्तत्र गच्छन्ति भक्त्या नारायणं हरिं परेण तपसा युक्ता भाविता कर्मभिः शुभैः योगसिद्धा महात्मानस्तमोममोहविवर्जिताः तत्र गत्वा पुनर्नेमं लोकमामयन्ति भारत स्वयंभुवं महात्मानं देवदेवं सनातனம். இந்த இடம் யுதிஷ்டிரா போனா திரும்பவே வேண்டாம். நச்ச புனராவர்த்ததேன்னு சொல்றது பிரம்மசூத்திரம். வைகுண்டத்துக்கு ஒத்த வழி பாதை போயிட்டா அங்கேயும் திரும்பியே வரமாட்டோமா சார்? பிடிக்கலன்னா பிடிச்சிருக்குங்கிறதுக்காக தான் இங்கேருந்து அவ்வளோ தூரம் போகிறோம். அங்கே பிடிக்கல சார், அங்கேயே தேவையில்லை, எனக்கு போனால் திருவம்பாடி தான் போகணும்னு சொல்லிட்டு வரவே மாட்டோம். அதுவே திருவம்பாடியாக இருக்கும். இதே கிருஷ்ணர் அங்கே சேவிப்போம். அதனால் வைகுண்டத்தை வர்ணிக்கிறார். வர்ணிச்சுட்டு சொல்கிறார், சூரிய பகவானை வேண்டிக்கோ. இதில் என்ன சொல்கிறார், ஸ்தாவராணாம் ச பூதானாம் ஜங்கமானாம் ச தேஜசா தேஜாம்சி சமுபாதத்தே நிவத்தா ச விபாவசு. சூரியன் இல்லைன்னா டயர்ட் ஆகிடுவோமா. ததஸ்வேத கிளமோ தந்திரி கிளானிஷ்ட பஜதே நரான். அதனால் சூரியனை பஜிச்சுட்டே இருங்கோ, அப்போ தான் உங்களுக்கு எனர்ஜி கிடைக்கும். அப்போ அர்ஜுனன் சொல்கிறார், எல்லா கதையும் சொல்லிட்டே தௌமியரே, என்ன கொஞ்சம் சொல்ல விடுங்களே, நான் தேவலோகத்துக்கு போன கதையை சொல்லணும்னு சொல்லிவிட்டு அர்ஜுனன் சொல்ல ஆரம்பிக்கிறான். அண்ணா, ஆக்னேயாஸ்திரம், வாருணாஸ்திரம், சௌமியாஸ்திரம், வாயவாஸ்திரம், வைஷ்ணவாஸ்திரம், ஐந்திரம், பாசுபதம், பிராமம், பாரமேஷ்டியம், பிராஜாபத்தியம், யமம், தாத்தவியம், சவிதுஹு, தஷ்டா, வைஷ்ணவனா, 15 விதமான அஸ்திரங்களை நான் வென்று கொண்டு வந்துள்ளேன் அண்ணான்னு சொல்கிறார். அப்போ மாத்தலிங்கிற சாரதி அர்ஜுனன்னு விட்டுட்டு போயிருக்கார். அப்போ மாத்தலி சொன்னார், ஐயோ உங்கள் தம்பி என்னமா இருக்கான் தெரியுமா, வர வழியில் இந்திரனுக்கே ரொம்ப சந்தோஷம் வந்து தேவதத்தம்னு ஒரு சங்கை இவனுக்கு கொடுத்தார். அதனால தான் பகவத்கீதையில் முதல் அத்தியாயத்தில் என்ன சொல்லுவா, தேவதத்தௌ தனஞ்சயோ. தனஞ்சயன்கிறவன் இந்த அர்ஜுனன் நன்னா தேவதத்தத்தை ஊழ்தினான். எப்போவுமே பகவத்கீதை எப்போ படிக்கணும் தெரியுமா, ராமாயணத்தை முழுக்க கேட்டுடணும், டீட்டெயிலாக கேட்டுடணும். மகாபாரதத்தை டீட்டெயிலாக கேட்டுடணும். எடுத்தா 3வது புராணங்களில் விஷ்ணு புராணம், பாகவத மகாபுராணத்தை கரைச்சி குடிச்சுடணும். இது 3வது. 4வது ஒரு விஷயம், உபனிஷத் சாரத்தை ஒரு ஆச்சாரியன்கிட்ட கேட்கணும்.
இதனால ஆன பிறகு தான் பகவத்கீதையே கேட்கணும். இப்போ எல்லாம் ரிவர்ஸில் நடக்குது. முதல்ல வேதாந்தா கிளாஸ்னால் பகவத்கீதையில் கொண்டு ஆரம்பிச்சுட்றார். எந்த கான்டெக்ஸ்டில் அவர் பகவத்கீதை சொன்னார்னே நமக்கு தெரியாது. யச்ரேயஸ்தான் நிச்சிதம் ப்ரூஹிதம் மே சிஷ்யஸ்தேகம் ஷாதிமாம் துவாம் பிரபன்னம். இது எங்கே வருது? பகவத்கீதையில் வருது. அர்ஜுனன் சொல்கிறான், யச்ரேயஸ்தான் நிச்சிதம் ப்ரூஹிதம் மே, கிருஷ்ணா ஸ்ரேயஸை சொல்லு, இந்த யுத்தம் நடக்கிறதுக்கு எது நல்லதோ அதை சொல்லு அப்படின்னு அர்ஜுனன் கேட்கல. ஏன்னா அவன் அப்படி கேட்டுருந்தானா கிருஷ்ணர் என்ன சொல்லியிருப்பார்? நான் சொல்கிறேன் பீமன் அடி, பீஷ்மர் அடி, நான் சொல்கிறேன் துரியோதனன் அடி. ஏன்னா அவன் என்ன கேட்டான்? யுத்தத்துக்கு எது நல்லதோ அதை சொல்லுன்னு கேட்டிருந்தா கிருஷ்ணர் அப்படி சொல்லியிருக்கலாம். ஆனால் அவன் அப்படி கேட்கல, ஓப்பன் எண்டடாக கேட்டுட்டான். எதை தெரிஞ்சால் எனக்கு ஸ்ரேயஸோ அதை சொல்லுன்னுட்டான். யத் ஸ்ரேயஸ்தான். அதனால தான் கிருஷ்ணர் ஆத்ம ஜானத்தை சொல்லக்கூடிய கர்மயோகம், ஞான யோகம், பக்தி யோகத்தை சொல்கிறார். அவன் மட்டும் கேள்வியை யுத்தம் பண்ணுறதுக்கு எது நல்லதோ அதை சொல்லுன்னு மட்டும் கேட்டுருந்தா நமக்கு 700 ஸ்லோகம் வந்திருக்காது. அதனால் பகவத்கீதை ஒழுங்காக வார்த்தையாக வரி வரியாக ஸ்லோகமாக அத்தியாயமாக புரியணும்னா ராமாயண பாரத பாகவத விஷ்ணு புராண உபனிஷத்தை நன்னா படிச்சுட்டோன்னா பகவத்கீதை சுலபமாக போயிடும். ஏன்னா நமக்கு பகவத்கீதை டக்குன்னு புரியும். ஆரம்பிக்கிறதே பகவத்கீதையில் ஆரம்பிக்கிறோன்னு வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டே நம்ம பிஹெச்டி பண்ண ஆரம்பிச்சுட்டோன்னா நமக்கு கிண்டர் கார்டனும் ஆகலை, மிடில் ஸ்கூலும் ஆகலை, ஹை ஸ்கூலும் ஆகலைன்னா கஷ்டம். அதனால தான் இந்த இடத்த மகாபாரதத்தை நீங்கள் கேட்டேன்னா பின்னாடி கேட்கக்கூடிய பகவத்கீதை புரியும். எங்கேருந்து தேவதத்தோ தனஞ்சயோன்னு வருது? இந்த தேவதத்த சங்கத்தை கொடுத்துருக்கான் இந்திரன்.